வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ₹1000 கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். திருவாரூர் இடைத்தேர்தலை ஒத்திவைக்குமாறு கட்சிகள் கோரிக்கை. தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பி வைப்பு. சாமானிய மக்களும் அரசியலுக்கு வர வேண்டும். டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். தப்பியோடி பொருளாதார குற்றவாளி விஜய் மல்யா சொத்துக்களை பறிமுதல் செய்ய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் திருநாளை முன்னிட்டு ₹1000 ரொக்கத்துடன் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் 10 பயனாளிகளுக்கு ₹1000 மற்றும் பச்சரிசி, சர்க்கரை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். ₹258 கோடி செலவில் இலங்கை அகதி முகாமில் தங்கியுள்ளவர்கள் உட்பட சுமார் 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் தவிர்த்து 1,98,00,000 பேருக்கு ₹1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. மஞ்சள் மனத்துடன் பொங்கி வரும் காவேரி நதி போல தங்களுக்காக சிறப்பு பரிசுகளை ரொக்கத்தினையும் வழங்கி முதன்முறையாக பிற மாநிலங்களை வியக்கும் வண்ணம் புதிய திட்டமாக பொங்கல் பரிசு தொகுப்பு பையினையும் ₹1000 ரொக்கத்தினையும் பெற்றுச் செல்வார்கள். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி நீள கரும்பு துண்டு, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் உலர் திராட்சை மற்றும் 5 கிராம் ஏலக்காய் அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பும். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், செல்லூர் ராஜு, ஆர் காமராஜ் உட்பட அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மத்திய அரசு அணை பாதுகாப்பு மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினர் மதிவாணன், அணை பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்தால் தமிழகம் பாதிக்கப்படும் என்றும் அதனை எதிர்த்து அரசு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, நீர் பிரச்சனையை பொறுத்தவரை தமிழகம், கேரளம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களை நம்பியிருக்கும் சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டார். அணை பாதுகாப்பு மசோதாவை எதிர்த்து அதிமுக எம்பிக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக கூறினார். அணை பாதுகாப்பு சட்டம் மாநில அரசின் உரிமையை பாதிக்கும் என்றும் இது தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும் பிரதமர் மோடியிடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு 12/12/2018 அன்று அணை பாதுகாப்பு சட்ட மசோதா 2018 நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகம் செய்தது. இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெறுமாறு நீர்வள அமைச்சத்திற்கு உத்தரவிடுமாறும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் வரை இம்மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஒரு மாநிலத்திற்கு சொந்தமான அணை வேறொரு மாநிலத்தில் அமைந்திருந்தால் அதற்கென தனிப்பட்ட சட்டப்பிரிவு ஏதும் இந்த மசோதாவில் தரப்படாதால் இந்த மசோதா தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையதல்ல. கஜா புயல் நிவாரணப் பணிகள் முடிந்த பிறகே திருவாரூரில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என அனைத்து கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தலைமையில் அனைத்து கட்சியினர் பங்கேற்ற கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா, தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சியினரும் கஜா புயல் நிவாரணப் பணிகள் நிறைவடைந்த பின்னரே திருவாரூர் இடைத்தேர்தலை நடத்தலாம் என்று கருத்து தெரிவித்தனர். கஜா புயல் நிவாரணப் பணிகள் முடிவடையாததால் இடைத்தேர்தலை ஒத்திவைக்குமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா உட்பட 3 பேர் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்தனர். இந்த மனுக்களை வரும் திங்களன்று விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. ராஜாவின் மனுவை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் திருவாரூர் தொகுதியில் தேர்தல் நடத்த முடியுமா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியது. இதையடுத்து தொகுதி நிலவரம் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் இன்று மாலை தமது அறிக்கையை திருவாரூர் தேர்தல் அலுவலர் அனுப்பியுள்ளார். சாமானிய மக்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை வடபழனியில் தென்னிந்திய திரைப்பட சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் சண்டை பயிற்சி கலைஞர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரும்
எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தர், தயாரிப்பாளர் தானு, மூத்த சண்டை பயிற்சியாளர் ஜீவரத்னம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், எஸ்ஆர்எம் குழுமம் சார்பில் ஸ்டண்ட் யூனியன் மட்டுமின்றி பெப்சியில் உள்ள 23 சங்கங்களுக்கும் இலவச கல்வி மற்றும் மருத்துவ உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். ஏழை எளிய மக்களுக்கு பல கோடி ரூபாய் சார்பில் நலத்திட்டங்களை அளித்து வரும் அதே நேரத்தில் ஸ்டண்ட் யூனியனுக்கு செய்யும் உதவியை பெருமையாக நினைப்பதாக கூறினார். மேலும் சாமானிய மக்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்தார். காலமெல்லாம் எப்படி நீங்க அடிமைகளாக இருந்தக வேண்டும் எழுதியிருக்கு அவங்க தலையில. நீங்களும் அரசியல் தலைவராக ஆவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எல்லாம் யார்த்தாவது ஒரே பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றாக ஒரே தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களில் சில பேர் குறைந்தபட்சம் கவுன்சிலராக வர வேண்டும். அதுக்குள்ள முயற்சியை நீங்க எடுக்கணும். இது தொழில் என்பது வேறு. ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் அடர்த்தியாக இருக்கிற காரணத்தினால் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அரசிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் யாரிடமோ கையேந்தி நிற்பதற்கு பதிலாக உங்களில் ஒருவர் அங்கே சொல்லி சங்கத்தின் சார்பாக இந்த கட்சியின் மூலமாக அல்லது அமைப்பின் மூலமாக நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், இப்போதைக்கு நான் கவுன்சிலர், வருங்காலத்தில் எம்எல்ஏ, அதற்கு பின்னாடி மந்திரி என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலரும் தலைவருமான பி ஜெயசீலன், முதன்மை செயலர் எஸ் வெங்கடேசன், திரைப்பட சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் சண்டை பயிற்சி கலைஞர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதல்வர் பழனிசாமியிடம் அரசு ஊழியர் ஊதிய முரண்பாடுகளை களைவது பற்றி ஆராய அமைக்கப்பட்ட IAS அதிகாரி சித்திக் இன்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த ஒரு நபர் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் அரசின் முடிவுகள் வருகிற 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது. அரசு ஊழியர் ஊதிய முரண்பாடுகளை களைவது தொடர்பாக ஆராயுமாறு சித்திக் தலைமையில் ஒரு நபர் குழுவை தமிழக அரசு அமைத்தது. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தொழிலதிபர் விஜய் மல்லையாவை தப்பி ஓடிய குற்றவாளியாக பொருளாதார சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பெங்களூரைச் சேர்ந்த தொழிலதிபர் விஜய் மல்லையா பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகளிடமிருந்து 9,000 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தாமல் பிரிட்டனில் தலைமறைவாக உள்ளார். இது தொடர்பாக அவர் மீது CBI மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. விஜய் மல்லையாவை தலைமறைவு குற்றவாளியாக அறிவிக்க கோரி மும்பையில் உள்ள பண மோசடி தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி மல்லையாவை தப்பி ஓடிய பொருளாதார குற்றவாளியாக அறிவித்தார். மல்லையாவின் சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்யலாம் என்றும் மேல்முறையீடு செய்ய அவகாசம் அளிக்க முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையிலான உறவு மேம்பட்டு வருவதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தெரிவித்துள்ளார். ராஜ்ய ரீதியிலான உறவு மேம்பாடு மட்டுமின்றி அனைத்து தரப்பு உறவுகளும் மேம்பட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக வாங் யி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி விவசாயிகளை ஏமாற்றியது மட்டுமல்லாமல் தேர்தல் நேரத்தில் வாக்கு வங்கி அரசியலை பின்பற்றக்கூடிய கட்சி என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளால் தான் விவசாயிகளுக்கு கடன் ஏற்பட்டிருப்பதாகவும் பாஜக விவசாயிகளுக்காக உழைப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தன்னிடம் மோத நினைத்தால் பாஜகவின் கதை முடிந்துவிடும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆந்திர மாநிலத்திற்கு பிரதமர் மோடி துரோகம் செய்திருப்பதாகவும் ஆந்திராவில் பிரதமர் மோடியின் பெயரை வெளியே சென்று சொன்னால் மக்கள் சும்மா விடமாட்டார்கள் எனவும் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். 2 முறை திமுக தலைவர் கருணாநிதியை மாபெரும் வெற்றி பெற வைத்த திருவாரூரில் திமுகவை வீழ்த்திவிடலாம் என்று மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பகற்கனவு காண்கிறார்கள் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் என்றென்றும் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்து ஜனவரி 31 வாக்கு எண்ணிக்கை நாளில் வெற்றி கொடியை பறக்க விடுவோம் என்றும் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஓரிரு நாளில் அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு. ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தகவல். விவரம் விளம்பர வேலைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார் என்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் விருப்ப மனு தாக்கல் செய்த 45 பேரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. பின்னர் கூட்டாக செய்தியாளர்களுடன் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளரான பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரான முதல்வர் பழனிசாமி ஆகியோர் எத்தனை தேர்தல் வந்தாலும் அதனை சந்திக்க அதிமுக அச்சப்படாது என்று தெரிவித்தார். திருவாரூர் இடைத்தேர்தலில் தனி ஃபார்முலா பின்பற்றப்படும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் இடைத்தேர்தலில் அமமுக கட்சி சார்பில் எஸ் காமராஜ் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தஞ்சாவூர் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஆர்கே நகரில் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். திருவாரூர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பவர்கள், அவர்களுக்கு துணை போகும் அதிகாரிகள் ஆகியோரை ஓட வைப்போம் என்றும் கூறினார். பணப்பட்டுவாடா படுகிறதுக்கு தேர்தல் ஆணையமும் காவல்துறை அதிகாரிகளும் அதை பண்ணணும். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், 303 பூத்துலேயும் நாங்கள் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். அது மூலம் அதை தடுக்கலைன்னா அதிகாரிகளே மாட்டிக்குவாங்க. எல்லா பணம் கொடுக்குறவங்க தடுக்காதவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க. இப்போ அங்கே காவல்துறை உதவியோடு கொடுத்தாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் உடனே இருந்துச்சு. இங்கே அதெல்லாம் செய்ய அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுல இப்போ அதெல்லாம் பிடிக்கிறது எவ்வளோதான் வெளியிருக்கு டெக்னாலஜியில். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கோரி தில்லியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் மீது புகார் அளிக்கப்படும் என்று புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பாரதிய ஜனதா தலைவர் சாமிநாதன், தில்லியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தால் புதுச்சேரியில் அரசு பணிகள் பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த போராட்டத்தில் நடுநிலையாக செயல்பட வேண்டிய பேரவைத் தலைவர் கலந்து கொண்டது சட்டத்தை மீறிய செயல் என்று அவர் கூறினார். போராட்டத்தில் நம்ம பக்கா போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தது ஒரு சபாநாயகர் முதல் முறையாக கலந்துக்கிட்டு ஒரு வைத்திலிங்கம் மட்டும்தான் இருப்பார். தவிர எந்த சபாநாயகர் அதை கலந்துக்கிட்டு தான் இந்திய அரசியலில் நடந்ததில்லை. சபாநாயகரை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம், அவர் சபாநாயகராக இல்லை, காங்கிரஸுடைய பிரதிநிதியாக தான் செயல்படுறாரு. அவங்க கட்சிக்கு விசுவாசமாகிறாரு தவிர மாநிலத்துக்கு விசுவாசமாக இல்லை. கஜா புயலால் பாதித்த பகுதிகளைச் சேர்ந்த மரத்தச்சு மற்றும் கொல்லு தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாகப்பட்டினத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் அவுரித்திடல் பகுதியில் கைவினைஞர் முன்னேற்ற கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் புயலால் பாதிக்கப்பட்ட தச்சு மற்றும் கொல்லு பட்டறைகளை சீரமைக்க கோரியும் மரத்தச்சு தொழிலாளர்கள் மற்றும் இரும்பு தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் தமிழக அரசு கோரிய புயல் நிவாரண நிதியை மத்திய அரசு முழுவதுமாக வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். தென்னை விவசாயிகளைப் போலவே இன்றும் தங்களுடைய கூரையை, பட்டறையை, வேலை பொருட்களை இழந்து நிற்கின்ற தச்சர்களுக்கும் கொல்லர்களுக்கும் உடனடியாக கூடுதல் கவனம் செலுத்தி நிவாரணத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான இந்த போராட்டத்தை, இந்த தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியில் மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக 500க்கும் மேற்பட்ட ரயில்வே தேர்வு எழுத முடியாமல் தவித்தனர். ரயில்வே நிர்வாகம் இது குறித்து முறையான தகவல் அளிக்கவில்லை என்று தேர்வர்கள் குற்றம் சாட்டினர். ரயில்வே துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தமிழகம் முழுவதும் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தேர்வு மையத்தில் மென்பொருள் கோளாறு காரணமாக 500க்கும் மேற்பட்டோருக்கு தேர்வு நடத்தப்படவில்லை. இதுகுறித்து 3 மணி நேரம் ஆகியும் ரயில்வே நிர்வாகம் முறையான தகவல் அளிக்காததால் ஆத்திரமடைந்த தேர்வர்கள் தேர்வு அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வந்ததுலேருந்து எங்களுக்கு ப்ராப்பரான எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. ரயில்வே எக்ஸாம், RPF போலீஸ் எக்ஸாமுக்காக வந்திருந்தோம், SI எக்ஸாமுக்காக. எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்குமே ப்ராப்பராக அஃபிஷியலாகவும் கிடையாது. இவ்வளவு நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். அரௌண்டு 500 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இப்போது கேம்பஸ்லேயே இருக்காங்க. யாருக்குமே ரயில்வே அத்தாரிட்டிலேருந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் இது வரைக்கும் கிடையாது. இந்த எக்ஸாம் இன்றைக்கி நடக்குதா நடக்கலையா, என்ன ஒரு ப்ராப்பர் அப்டேட்ஸ் யார் கொடுப்பாங்க, நாங்கள் யாரை போய் பார்க்குறது, இன்றைக்கும் அவங்க ப்ராப்பராக எதுவும் சொல்லலை. அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஆர்வம் மற்றும் திறமையுள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் A.K. விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் பழைய காவல் ஆணையரக வளாகத்தில் உள்ள ரைபிள் கிளப் துப்பாக்கிச் சுடும் தளத்தில் டிஜிட்டல் முறையில் கட்டப்பட்டுள்ள நவீன துப்பாக்கிச் சுடும் தளத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஒரே நேரத்தில் 36 பேர் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபடும் வகையில் புதிய தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உடற்பயிற்சி, தியானம் போன்றவை இருந்தால்தான் துப்பாக்கிச் சுடுதலில் உலக அளவில் வாகை சூட முடியும் என்பதால்
இதுபோன்ற வசதிகளும் சென்னை ரைபிள் கிளப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். சென்னையில் இருந்து துப்பாக்கி சுடுதலில் சாதனையாளர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று விஸ்வநாதன் நம்பிக்கை தெரிவித்தார். நல்ல திறமை உள்ள ஆனால் வசதி இல்லாத மாணவர்களுக்கு இங்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் திறமை உள்ள ஆனால் ஆர்வமுள்ள வசதி இல்லாத மாணவர்களும் இங்கு வந்து பயிற்சி பெறலாம். அவர்களுக்கான அனைத்து உதவிகளும் செய்வதற்காக இந்த சென்னை ரைபிள் கிளப் தயாராக இருக்கிறது. ஒரு 100லேருந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். இம்மிடியட்டாக 10 years old அதிலிருந்து ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் இதில் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளப்பு வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் பழைய கமிஷனர் ஆஃபீஸ்க்கு உள்ளே இருக்குது. அது அங்கே வந்து நீங்கள் ஃபார்ம் வாங்கிக்கலாம். ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி மெம்பர்ஷிப்பு வாங்கிக்கலாம். 380 டன் எடை கொண்ட ஒரே கல்லில் ஆன விஸ்வரூப கோதண்டராமர் சிலை திருவண்ணாமலை மாவட்ட எல்லைக்கு மீண்டும் திரும்பி வந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கோரக்கோட்டையில் 64 அடி நீளம் 28 அடி அகலம் 7 அடி உயரம் கொண்ட பாறை வெட்டி எடுக்கப்பட்டு கோதண்டராமர் சிலை வடிவமைக்கப்பட்டது. இதனை சாலை மார்க்கமாக பெங்களூரு கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. இந்த சிலை செஞ்சி வழியாக செல்லும் போது கோட்டை மதில் சுவர்களை இடிக்க தொல்லியல் துறை அனுமதி மறுத்ததால் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான வேடவந்தவாடிக்கு மீண்டும் வந்தடைந்தது. கோதண்டராமருக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கற்பூரமேற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர். இந்த சிலையானது கிருஷ்ணகிரி ஹொசூர் புறவழிச்சாலை வழியாக நாளை பெங்களூரு சென்றடையும் என்று கூறப்படுகிறது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கரூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி தினத்தன்று ஆஞ்சநேயரை வணங்கினால் நினைத்த காரியம் நடக்கும் மற்றும் உடல் பிணி நீங்கும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் ஆஞ்சநேயருக்கு நடைபெற்ற லட்சார்ச்சனையில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் முத்தம்பட்டி, எஸ்வி ரோடு, அகதாபாடி உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வடமாலை மற்றும் சந்தனத்தில் எழுந்தருளிய ஆஞ்சநேயரை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. வஉசி பூங்காவில் உள்ள மகாவீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவர் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஆஞ்சநேயருக்கு விருப்பமான உணவுப் பொருட்கள் படைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் பஞ்சவடியில் உள்ள 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயரை 3000 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஆஞ்சநேயருக்கு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீனாவின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் வறுமையை ஒழிக்க முயல் வளர்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த சீன அரசு முயன்று வருகிறது. சீனாவில் உள்ள ஜியாங்மன்ற மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு தலா 50 முயல்களை இலவசமாக கொடுக்க சீன அரசு திட்டமிட்டுள்ளது. முயல் வளர்ப்பு குறித்த பயிற்சியும் கண்காணிப்பு பணிகளும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்திற்காக நன்கு வளர்ந்த ஒரு முயலை இந்திய ரூபாயின் மதிப்பில் ரூபாய் 100 கொடுத்து சீன அரசு விலைக்கு வாங்கி பயனாளிகளுக்கு வழங்குகிறது. அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. திருவாரூரான தொகுதியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிற கட்சிகள் பணியை தொடங்க உள்ள நிலையில் முதலாவதாக அம்மா பெயர் கொண்ட கட்சி தலைவர் அங்கேயே முகாமிட்டு பணியை தொடங்கிவிட்டாராம். வேட்பாளருடன் 1 மாதத்திற்கு முன்னரே தொகுதியில் கிராமமாக சென்று அனைத்து தரப்பையும் கவர் செய்து விட்டாராம். இதனால் சூரிய தரப்பும் அதிகார தரப்பும் கலக்கத்தில் இருக்கிறதாம். டெபாசிட் காலியானால் அவமானப்பட நேரிடும் என்பதால் 2 பெரிய கட்சிகளும் பல மறைமுக வேலைகளை தொடங்கிவிட்டனவாம். வெற்றி வசமாகுமா
பொறுத்திருந்து பார்ப்போம். ஒல்லி பிச்சான் நடிகருடன் நடித்த அக்கடபூமி நடிகையான சாயான பல்லவி லிப்லாக் சீனில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாராம். கவர்ச்சியான உடையணிந்து நடிக்க மாட்டேன் எனவும் படத்தின் விளம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் சொல்லிவிட்டாராம். இதனால் அவரை புக் செய்யும் தயாரிப்புகள் கலக்கத்தில் உள்ளார்களாம். இந்தியாவிற்கு எதிரான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி முக்கிய விக்கெட்டுகளை இழந்தது ஆஸ்திரேலியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சிட்னியில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான கடைசி மற்றும் 4வது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 236 ரன்கள் எடுத்துள்ளது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி 168 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 622 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. அதிகபட்சமாக புஜாரா 193 ரன்களும் ஆரர்பன் ஆட்டமிழக்காமல் 159 ரன்களும் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை விளையாட தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 24 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று 3வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 236 ரன்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து நிதானமாக விளையாடி வந்தது. ஆனால் 84வது ஓவரின் போது ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக இன்றைய நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்படுவதாக நடுவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. Oh, he's got him. Marsh is gone. Can you believe it? Jadeja, he just puts it on the spot. I'm looking to go away. Oh, and he's got him. Tim Payne, he's been done in the air. Through the gate. Once again, Kuldeep Yadav. Through the Australian captain's defence. Oh, beautiful. The previous one, he completely opened him up. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 192 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 24,192 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,024 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 42 ரூபாய் 20 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 42,200 ரூபாயாகவும் உள்ளது. இனி வானிலை செய்திகள். அந்தமான் கடலில் மையம் கொண்டுள்ள பபுபுக் புயல் நாளை மாலை கரையை கடப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தாய்லாந்து வளைகுடாவில் உருவாகியுள்ள புயலுக்கு பபுபுக் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயலானது அந்தமான் கடல் நோக்கி 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்று பிற்பகல் பபுபுக் புயல் அந்தமான் கடலை அடைந்தது. இந்த புயலானது மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை மாலை அந்தமானில் கரையை கடக்கிறது. அப்போது அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பபுபுக் புயல் நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அந்தமான் கடற்கரை பகுதியில் மையம் கொண்டுள்ள பபுபுக் புயல் நாளை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. புதுச்சேரியில் உள்ள துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர் துறைமுகத்திலும் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 1000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்துள்ளார். திருவாரூர் இடைத்தேர்தலை ஒத்திவைக்குமாறு கட்சிகள் கோரிக்கை. தேர்தல் அலுவலர் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளித்துள்ளார். சாமானிய மக்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி விஜய் மல்லையா என அறிவித்துள்ள சிறப்பு நீதிமன்றம் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது.
இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.